ஹேர் கேர் ரொட்டீன்ல மேஜரா ஒரு அப்டேட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா உங்கள் ஹேர் லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அரப்பு எடுக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபோம் வருதுன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஹேர் கேர் ரொட்டீனோட அப்டேட் தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ போட்டிருப்பேன். அதுல நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்திருக்க மாட்டேன். பிளஸ் அதுல கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல என்ன மேஜரா அப்டேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் என்ன கன்வே பண்ண வரேன் அப்படின்றது ஃபுல்லா புரியும். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏன் இந்த வீடியோவில் என்னோட ஷாம்பு பற்றி சொல்லலை அப்படின்னா, நான் ஒரு ப்ராப்பரான ஷாம்பு யூஸ் பண்ணதே கிடையாது. என்ன ஷாம்பு இருக்கோ அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் கேட்குறது என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாருக்கும் எந்த ஷாம்பு பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு ரீசன் நான் சின்ன வயசுல இருந்தே நான் பால் தயிர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப குட்டி வயசுல. அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் அந்த மாதிரி டைம்லலாம் கார்த்திகா ஷீக்கா தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது ரொம்ப ரேராக கார்த்திகா ஷீக்கா இல்லை அப்படின்னா நான் ஷாம்பு யூஸ் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் கார்த்திகா ஷீக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்குக்கெலாம் போனதுக்கப்புறம் நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லை அப்படின்னா என்ன ஷாம்பு கிடைக்குதோ அந்த மாதிரி ஷாம்பு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால நானே ப்ராப்பராக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் யாருக்கும் எந்த ஷாம்புவே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் சொல்லிடுவேன் எனக்கு எந்த ஷாம்பு அப்போதைக்கு தோணுதோ அது போட்டுப்பேன். ஸோ அதனால நான் யாருக்குமே ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் இதுதான். என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல மேஜரா ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்தா நான் அரப்பு பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி தாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் போல ஹேருக்கு ஆயில் வச்சுட்டு அரப்பு பவுடரை மிக்ஸ் பண்ணி நான் ஹேருக்கு அப்ளை பண்ணி மட்டும்தான் வாஷ் பண்றேன். எந்த ஷாம்புமே யூஸ் பண்றது இல்லை. ஸோ என்னோட ஹேர் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கு. என் ஹேர்ல இப்போ எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அரப்பு பவுடரை ஹேர்ல யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, பாடி ஹீட்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறத டெஃபினட்டாக கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாமல் பெயின் பொடுகு வர்றதை தடுத்து அதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறதையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது 100% நேச்சுரலுங்க. இதை யார் வேணா யூஸ் பண்ணலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதனால எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கேல்ப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஹேர் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குங்க. ஸோ இது நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். 6 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். அரப்பு பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஷாம்பு பக்கம் போக மாட்டீங்க. ரெகுலரா அரப்பு பவுடர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்றதுக்கு நீங்க பழகிடுவீங்க. இப்போ அரப்பு பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இது நானே அரப்பு பவுடரை ரெடி பண்ணி நான் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி காமிக்க போகிறேன். இது 100% நேச்சுரலுங்க. நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். அரப்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். இன்றைக்கி என் தம்பியோட ஹேரில் தான் நான் அரப்பு அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவனோட ஹேருக்கு 1 ஸ்பூன் போதுங்க. உங்கள் ஹேர் லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அரப்பு எடுக்கணும். உங்களோட ஹேர் லென்த் மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா 3 to 4 ஸ்பூன் அரப்பு நம்ம எடுத்துக்கணுங்க. எனக்கு கொஞ்சம் லாங் ஹேருங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் அரப்பு நான் எடுத்துப்பேன். அது எனக்கு தாராளமாக இருக்குது. ஸோ உங்கள் ஹேர் லென்த் பேஸ் பண்ணி நீங்கள் அரப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அரப்பு அதில் போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
நான் இப்போ கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி கையில் வந்து தேய்க்கிறப்போவே பாருங்கள் எவ்வளோ ஃபோம் வருதுன்னு. ஆனால் ஷாம்பு அளவுக்கு நம்மளால் வந்து ஃபோம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. அரப்பை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸி வே தாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி அரப்பை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1 or 2 minutes ஆகுங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அது எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும் அப்படின்னா திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துருங்க. இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 30 seconds தாங்க ஆகும். 30 secondsல இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இந்த வே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என் தம்பியோட ஹேரில் அரப்பை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரெகுலராக நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் நல்லா அந்த மாதிரி வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். அதே மெத்தட் தான் இதுலேயும். ஸோ வந்து நம்ம ஹேர் நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரப்பை தாராளமாக எடுத்து ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. நான் மிக்சியில் மிக்ஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் தான் லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நல்லா தாராளமாக ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டுருக்கேன். அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபோம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் ஷாம்பு அளவுக்கு நம்மளால் ஃபோம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்டில் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஃபோம் வருங்க. இது வந்து எக்ஸஸாக இருக்க ஆயிலை தாங்க ரிமூவ் பண்ணும். எல்லா நேச்சுரல் ஆயிலையும் ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி எடுத்துறாது. நீங்கள் இந்த மாதிரி அரப்பு தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டஸ்ட்டு, ஆயிலு, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே அதை வந்து சரி பண்ணிடுங்க. ஸ்கேல்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மேஜராக ஹேர் ஃபால் ப்ராப்ளமே இருக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி தெளித்து நம்ம வந்து தேய்க்கிறப்போ நல்லா ஃபோமும் வரும். அதில் வந்து டர்ட்டையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் சீகக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறப்போ வந்து கண்ணெரிச்சல் இருக்குங்க. இந்த அரப்பு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறப்போ அவங்களுக்கு கண்ணெரிச்சலும் இருக்காது. ப்ளஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஹேர் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து அரப்பு பவுட்ரு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். யூஸ் பண்ணலை அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த அரப்பு ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அதிகமாக ஹேரை கேர் பண்ணிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வரும். ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன கண்டென்ட்லாம் போடணும் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye friends.